ஒருவேளை நீங்கள் ஆபாச படம் பார்க்குறவங்களா? அதாவது நிர்வாணமான படங்களை பார்க்கிறவர்களா? அது நிமித்தம் சந்தோஷப்படுகிறவர்களா? அது நிமித்தம் உணர்ச்சி வசப்படுகிறவர்களா? கர்த்தராகிய தேவன் முதலாக நிர்வாணத்தை பார்த்தார். யாருடைய நிர்வாணத்தை? நம்முடைய நிர்வாணத்தை பார்த்தார். ஆனால் அந்த நிர்வாணம் அவரை சஞ்சலப்படுத்தவில்லை, சலனப்படுத்தவில்லை, உணர்வை கொண்டு வரவில்லை. அதே பார்வை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். ஒரு நிர்வாணத்தை பார்த்து தாம் உண்டாக்கின ஒரு மனுஷன் பயப்படுகிறான் என்று அவர் அறிந்து உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். தேவன் ஒரு மனிதனை படைக்கிறார். அவன் பேர் ஆதாம். அவர் படைக்கும் போதே நிர்வாணியாய்தான் இருக்கிறான். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் சாப்பிட்டு விட்டு தான் நிர்வாணி என்று பயந்து ஒளிந்து கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று. அப்போ நம்மளுடைய கண்கள் தேவனுடைய கண்களைப் போல மாறுமே ஆனால் அந்த நிர்வாணம் உங்களை சஞ்சலப்படுத்தாது. அந்த நிர்வாண படம் உங்களுக்கு சலனப்படுத்தாது. அந்த நிர்வாண படம் உங்களை பாவம் செய்ய வைக்காது. எதை பார்த்தாலும் தேவனுடைய பார்வையோடு பார்க்க பழகுங்கள். அல்லேலூயா.